சகல அண்ட சராசரத்திலும் வாழக்கூடிய எறும்பு முதல் யானை வரையிலான 84,100,000 ஜீவகோடிகளுக்கும் படியாந்து காக்கும் பரமன் இருக்கின்றாரு. அன்னாருக்கு பார்வதா தேவியாக வழங்கக்கூடிய பார்வதா தேவி என்பது ஆமா. எப்படி என்றால் இந்த உலகமானது ஒரு உருண்டை என்பது முட்டை வடிவம். அந்த முட்டை வடிவத்திலே நானூறு மேனி பொழுது வளர்ந்து அந்த முட்டையானது ஒரு நாள் வெடித்து சிதறிவிட்டது. அப்படி அந்த முட்டை வெடித்து சிதறும் காலத்திலே அந்த முட்டையோட மேல் ஓடானது மேலோகம் செல்லும் பொழுது அது மேலோகம் ஆகாயம் என்றும் ஆமாம் அந்த முட்டையான ஓடு கீழே பூமியில் பட்டதால் பூமாதேவி என்றும் பெயரிட்டேன். சரி, அப்படியாகத்தானே இருந்தால் நான் பூமியிலே கருத்தரித்து முட்டையிலிருந்து வெளியே வந்து பூமியில் நான் ஒரு மன்னம் பெருதொரு மன்னமாக வளர்ந்து 18 வயதும் பருவம் அடைந்தேன். சரி, அப்படி பருவம் அடைந்த நிலையிலே எனக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது. அதனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? நமக்கு ஒரு ஆண் துணை வேண்டும், நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று சொல்லி அதோ இருக்கிறது பார் செய்யாற்றங்கரையிலே சென்று மணலை குவித்து ஒரு மரக்கிளையை அதில் ஊன்றி அகோர தவம் செய்தேன். எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று அந்த அகோர தவத்தில் அங்கிருந்து ஒரு குரலானது அம்மா என்று என்னை நோக்கி ஓடி வந்தது. நான் உடனே பக்கத்தில் அணைத்து என் பக்கத்தில் வரவழைத்து அம்மா என்று வந்ததால் நீ என் வலது பக்கத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை காக்கும் முதல் கடவுள் விநாயக பெருமானாக அமர்வாய் என்று அமர்த்தினேன். இந்த பிள்ளை யார்? ஆமா. அடுத்தபடியாக இரண்டாவது நமக்கு ஆண் துணை வேண்டும் என்று நாம் தவம் செய்தோம். முதல் வந்த குரல் அம்மா என்று வந்தது. ஆமா. அதுக்கப்புறம் என்ன செய்வது என்று அதோ தெரிகிறது பாரு வைகாற்றங்கரையிலே சென்று மணலை குவித்து அங்கு ஒரு மரக்கிளையை ஊன்றி அங்கு ஒரு தபத்தை செய்தேன். அங்கிருந்து தங்கா என்று ஒரு குரல் வந்தது. அந்த குரலை நான் கேட்ட உடனே என் பக்கத்தில் அழைத்து உலகத்தை காக்கும் வைகுந்த வாசல் எம்பெருமான் ஏழுமலையாக நினைத்து என் அண்ணன் என்று அவரை இடதுபுறமாக அமர சொன்னேன். 2 முறை அழைத்தும் அம்மா என்று ஒரு வார்த்தையும் தங்கா என்று ஒரு வார்த்தையும் வந்துவிட்டது. மூன்றாவதாக அதோ தெரிகிறது பாரு யமுனா ஆற்றங்கரையிலே சென்று மணலை குவித்து அங்கு ஒரு மரக்கலையை ஊன்றி அகோர தபம் செய்தேன். சரிமா. அங்கிருந்து பெண்ணே என்று ஒரு குரல் வந்துவிட்டது. ஆமா. எனக்கு ஆனந்த சந்தோஷம். நான் என்ன செய்வது என்று திகைத்தேன். உடனே பக்கத்தில் அழைத்து நானா எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்று 3 முறை தவம் செய்தேன். 2 முறை பெண் அம்மா என்று ஒரு குரலும் தங்கா என்று ஒரு குரலும் வந்தது. மூன்றாவது குரல் பெண்ணே என்று வந்ததால் நீங்கள் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன சொன்னார்? என் வயது என்ன, உன்னுடைய வயது என்ன, என்னை உட்பட செய்து என்னை நீதான் கூப்பிட்டாய், அதனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா. உடனே நான் என்ன செய்தேன்? சுவாமி, நீங்க எப்பயாவது என்னை மணந்து கொள்ள வேண்டும், அதனால் நான் ஒரு வழி சொல்கிறேன், சொல்வதை போல் கேளுங்க என்று சொன்னேன். எனக்கு இருப்பதோ 3 கண். அதில் ஒரு கண்ணை உங்களுக்கு தருகிறேன். அந்த கண்ணை உங்கள் நெத்தியை பதித்து என்னை உற்று நோக்கி பார்த்தீர்களானால் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன். ஆமா. அப்படி சாம்பலாகிவிட்ட காலத்தில் அடுத்த பிறவியில் பர்வதராஜனுக்கு பரதநாட்டிய ஆட்சி செய்யக்கூடிய பர்வதராஜனுக்கு பார்வதா தேவியாக மகளாக பிறப்பேன். அங்கு வந்து அந்த பரதனிடத்திலே பர்வதராஜனிடத்திலே தக்கபடி பெண் கேட்டு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆமா. அவரோ என்னுடைய கண்ணை பிடிக்க கொடுத்த கண்ணை பதித்து அந்த இடத்தில் இருந்து உதிரமானது ஆறாக பெருக்கி ஓடியது. அதனால் என்ன செய்தேன்? பக்கத்தில் இருந்த குங்குமத்தை வாரினேன், அந்த உதிரம் இடத்திலே வைத்தேன். உதிரமானது நின்று விட்டது. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணானவள் 7 ஆன பலம் அடைத்தவள். ஆமா. ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்கணும். அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த உதிரமானது இப்படியே நின்று விட்டால் அந்த பெண்ணை அடக்க முடியாது. அதனால் மாதா ஒரு முறை மாதவடியாக செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன். சரி. அதன் பிரகாரம் இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறதோ அப்படி இருக்க அந்த சாமியானவர் என்னை உற்று நோக்கி பார்த்து என்னை சர்ப்பமாகிவிட்டு பிறகு நான் அடுத்த பிறவியிலே
அந்த பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து அவர் என்னை பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்டார். ஆமாம், சரி. அந்த பார்வதா உருவமாகிய இப்பொழுது நாம் இந்த மேடையிலே காக்கும் காமாட்சியாகத்தானே அவதாரம் எடுத்து சரி வந்திருக்கிறோம் அல்லவா? இந்த பூமி பாவம் தீர்க்கும் பொருட்டுத்தானே அரக்கர்களை அழித்து ஆணவக்காரர்களை அடக்கி அற்புதக்காரர்களை சரி வதம் செய்து அமரர்களுக்கும் அகிலாண்ட அந்த பிரம்மாண்டத்தில் வாழக்கூடிய ஆனந்த கோடி உயிர்களுக்கும் அபயம் அளித்து ஆதரவு தர வேண்டியும் வம்பர்களாகிய வாதாபி எனதாபி சூரனை வம்சத்தை கருவறக்க வேண்டியும் காமாட்சி அம்மனாகத்தனை வெளிப்படும் காலத்தில் சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களிலும் உள்ள தேவர், மூவர், முனிவர், சித்தர், பக்தர், காந்தர்வர், விந்தியர் யாவற்றுமான பேர்களும் நம்மை கண்டு மலர் மாறி தூவி மண்டிட்டு வணங்கி வருகிறார்கள். பூலோகத்தை நாடி வரும் வேளையிலே 32 வகையான மேலதாள வாத்தியங்களான பேரி, பூரி, தங்கா, முரசு, எக்காலை, தாளம், தம்பூரு, வீணை, குழல், தாளம், தப்பட்டை இப்படி சொல்லக்கூடிய மேல வாத்தியங்கள் பேரடி போல் முடிவு வரும் ரம்பை, ஊர்வசி, சிலோர்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய நாட்டியமாதர்கள் நாட்டியமாடி வரவும்